ஃப்ரெண்ட் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்பெல்லாம் வாயை திறந்து ஒரு ஃப்ரீயா ரிலாக்ஸேஷனா இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு கூட பயமா இருக்குப்பா. ஏன்னா திடீர்னு அந்த பாட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, இல்ல நம்ம கிட்ட பல கோடி வந்து நஷ்ட ஈடு கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்தோடவே நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இப்போ ரொம்பவே பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, குட் பேட் அக்லில வந்து பழைய பாட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரன் நானு, அது என்னோட பாட்டு, அதுக்கு நீ வந்து இப்ப என்ன கேட்காம என் பெர்மிஷன் இல்லாம நீ வந்து அதை யூஸ் பண்ணிருக்க, அதுக்கு நீ 5 கோடி ரூபாய் அபராதம் தரணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் வந்து அந்த குட் பேட் அக்லியோட நிறுவனத்து மேல வந்துட்டு கேஸ் போட்டிருக்காரு. சோ அந்த கேஸ் என்ன அப்படின்றத இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது இப்பெல்லாம் பொதுவாவே ஒரு பாட்டு பாடணும், ஒரு பாட்டு போடணும், ஒரு கான்சர்ட்ல பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ரைட்ஸ் வாங்கணுமா, இந்த மாதிரி விஷயமே இப்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, கல்யாணத்துல கூட இந்த பாட்டுலாம் யூஸ் பண்ணிடக்கூடாது போல, சவுண்டா ஸ்பீக்கர்லாம் வச்சு அதை கேட்கறவங்க எங்கேயாவது இருந்து இது ஏன் பாட்டுப்பா, ஏன்பா யூஸ் பண்றீங்க, உடனே அதுக்கான தொகையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க போல. இப்படியெல்லாம் நடக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, இளையராஜாக்கு என்ன பணத்தாசை பிடிச்சிருச்சா, அவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகமே தூக்கி கொண்டாடுற ஒரு பர்சன் அப்படின்னா அது தல அஜித்தை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவரோட படத்துல உங்களோட பாட்டு யூஸ் பண்றதுல உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை ஆயிட போகுது? அதுவும் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு பாட்டு, அதை யூஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுவும் அவங்க யூஸ் பண்ணிருக்கிறது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எல்லா பெர்மிஷனும் வாங்கி தான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தெரியாத இளையராஜா வந்து இந்த படத்து மேலையும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் மேலையும் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ கேஸ் போட்டதுல அந்த ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. நான் எல்லாமே வந்து அப்ரூவலோட தான் பண்ணியிருக்கேன், எதையுமே நான் வந்து இதுல அன்னெசரியா யூஸ் பண்ணல, எதையுமே நான் வந்து பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நஷ்ட ஈடா இளையராஜா கேட்டது 5 கோடி ரூபாவா. ஆனா ஏன் இவர் இப்படி பண்றாருன்னு சொல்லி பல பேர் இப்ப பல கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி பாட்டோட இஷ்யூ நிறையவே வந்துச்சு. இது என்னோட பாட்டு, நீங்க ஏன் யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இளையராஜா கேள்வி கேட்கறதா பல நெட்டிசன்கள் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கங்கை அமரன் வந்து ரீசெண்டா நடந்த ஒரு ஷோல பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஏன் எல்லாரும் என் அண்ணனை பார்த்து பணத்தாசை பிடிச்சிருச்சா அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ பொதுவா வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் எல்லாம் வந்துட்டு 6-7 கோடி போட்டு ஒரு பாட்டை எடுக்கிறாங்க. ஆனா அந்த பாட்டு உங்க படத்துல போகல, ஆனா எங்க பாட்டை போட்டா உங்க படத்துல போகுது, விசில் சத்தம் கேக்குது, கைத்தட்டல் பறக்குது, கொடி பறக்குது, எல்லாம் பறக்குது. அப்ப அதுக்கான கூலி நீங்க எங்களுக்கு கொடுத்துதானே ஆகணும், அந்த கூலியை தானே நாங்க கேட்கிறோம். அது எப்படி பணத்தாசையில சேரும், நீங்க எப்படி எங்க அண்ணனை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா மத்த மியூசிக் டைரக்டருக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அப்ப நாங்கெல்லாம் என்ன, நாங்க போடுற பாட்டுலாம் வந்து மக்கள் ரசிக்கிறது இல்லையா, இல்ல நாங்க போடுற பாட்டை அவங்க கேட்கறது இல்லையா, இல்ல நாங்க பாட்டு போட்டு அந்த படம் ஹிட் ஆனது இல்லையா, அந்த பாட்டு ஹிட் ஆனது இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இப்ப உள்ள மியூசிக் டைரக்டர் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ கங்கை அமரன் சொன்ன இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இன்டைரக்டா இவங்களையும் தாக்குற மாதிரி இருக்கு, அவங்கள தூக்கி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. இதுல அஜித் என்ன பெரிய ஆளா, யாரு படத்துல வேணா என்ன வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, பெர்மிஷனோட யூஸ் பண்ணுங்க, அப்படி யூஸ் பண்ணீங்களா அதுக்கு அபராதமா நாங்க என்ன கேட்கிறோமோ அப்ப அதை கொடுத்துருங்க, நாங்க கூலி தானே கேட்கிறோம், நாங்க செஞ்ச வேலைக்கு கூலி கேட்கிறோம்ல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா இப்ப சினிமா வட்டாரங்கள்ல பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தி இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லில யூஸ் பண்ண அந்த ஒத்த ரூபா தாரு அந்த சாங் வந்து இளையராஜாவோட சாங். சோ அதை எதுக்கு இதுல யூஸ் பண்ணீங்க? ஏன்னா இந்த பாட்டு அப்ப கூட ட்ரெண்ட் ஆகல, இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆயிருக்கு. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே, ரீல்ஸை திறந்தாலே இந்த ஒத்த ரூபா அந்த மியூசிக்கை கேட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடல அப்படின்னாலும் நம்மளோட நாடி நரம்பு நம்மளோட தசைகள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து பயங்கர வைபா அதை கொடுத்திருக்காங்க. இந்த வைபு வந்ததுனால மேபி வந்துட்டு இளையராஜாக்கு ஒரு பொறாமையோ இல்ல ஒரு எரிச்சலோ ஏற்பட்டுதான் அவர் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தல ரசிகர்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குமே கோர்ட்ல இருந்து ஒரு கரெக்டான பதில் கொடுத்துட்டாங்க. ஏன் இப்படி பண்றீங்க, பாட்டுன்றது மக்கள் கொண்டாடுறதுக்கு தானே, அது அவங்க கொண்டாட விடுங்க முழுசா அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இளையராஜாவுக்கு இந்தியால மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாவே வந்துட்டு ரசிகர்கள் இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். பல நாடுகள்ல இளையராஜாவோட பாட்டுகள் ஒலிக்கப்படுது, பல நாட்டுகள்ல வந்து பல நாட்டவர்கள் வந்து அதை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு அவரோட பாட்டு வந்து பயங்கர ரீச் தான், இல்லவே இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எல்லாத்தையும் இப்ப அவர் கடந்து வந்துட்டாரு.
இப்போ இருக்கக்கூடிய பாடல்களோட சேர்த்து கொஞ்சம் பழைய அனுபவங்களையும் கொடுத்தா நல்ல வைபா இருக்குமே அப்படின்றதுதான் ஒரே ஒரு கான்செப்ட் டைரக்டர்ஸ்க்கு. அதனால அவங்க அதை யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணும்போது பெர்மிஷன் வாங்கி தான் யூஸ் பண்றாங்க. சோ இது தெரியாம யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து படக்குழு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இளையராஜாவை உங்களுக்கு பிடிக்கும், அவரோட பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலுமே அவர் பண்ண இந்த விஷயம் சரியா தப்பா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் உண்மையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.